அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கான இந்தியன் எக்கனாமிக் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 100% உங்களுக்கு கன்ஃபார்மா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிபிடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபாலோ பண்ணிட்டு டிஎம் பண்ணுங்க. இந்த பிபிடி நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். இந்திய பொருளாதாரம் சுருக்கமான மதிப்பீடு. ஓகே, நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குதுன்றத ஷார்ட்டா பார்ப்போம். ஓகேங்களா? மக்களின் வாங்கும் திறன் அடிப்படையில் உலகில் 3வது பெரிய நாடு எதுன்னு கேட்டா இந்தியா தான். ஓகேங்களா? வாங்கும் திறன் அடிப்படையில் நம்ம நாடு எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்லயும் சரி, புக் டேட்டா படியும் சரி, நம்ம 3வது பிளேஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி சர்வதேச அளவுல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடுகள்ல நம்மளும் ஒரு நாடுன்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து 2047க்குள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 2047க்குள் வளர்ச்சியடைந்த நாடாகும் என்ற உயரிய இலக்கை கொண்ட நாடுதான் எது? நம்மளுடைய இந்தியா. ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுங்க. அது இல்லாம 2012 இருந்து 2025 அந்த காலகட்டத்துல நம்ம சராசரியா 6.1% வளர்ச்சியை வச்சிருப்போம். ஓகேங்களா? ஆனா இது பாத்தீங்கன்னா 2005 இருந்து 2012 வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல 6.9 கணக்கிடுறாங்க. ஓகேங்களா? இப்ப 6.1 கடந்த 10 வருஷம் இருக்கு, அதுக்கு முன்னாடி 6.9 இருக்குன்ற மாதிரி ஒரு ரேஷியோ காட்டுறாங்க. இதுல இருந்து மேக்சிமம் நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனா 2047க்குள்ள உயரிய பொருளாதாரமா நான் மாறுவோன்றது தான் நம்மளுடைய இலக்குன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கடந்த 4 ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதம் 8.2. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா போன குரூப் 4 இப்ப 2024 நடந்தது பாத்தீங்களா, அந்த குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து பாத்துங்க, மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்ல வராங்கன்னு பாத்துங்க. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் 2024-25 நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி 6.5 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப இந்த நடப்பாண்டுல நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்குமா? 6.5% இருக்கும்னு சொல்லிட்டு எந்த அமைப்பு சொன்னதுன்னு கேட்பாங்க. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம். ஓகேங்களா? அது இல்லாம உலக பொருளாதார கண்ணோட்ட அறிக்கையும். ஓகேங்களா? இந்த உலக பொருளாதாரம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய கண்ணோட்ட அறிக்கையின்படியும் நம்மளுடைய இந்த கரண்ட் எக்கனாமிக் உடைய டெவலப்மெண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 6.5% அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த பேஜ்ல எது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுங்க. இல்ல இது பிபிடியே வேணும் சார் அப்படின்னீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபாலோ போட்டு ஒரு டிஎம் பண்ணுங்க, கன்ஃபார்மா நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்ப பாருங்க, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் மற்றும் பணவீக்கம். ஓகேங்களா? நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க. அது இல்லாம இந்தியாவில எந்தெந்த மாநிலங்கள பணவீக்கம் எப்படி இருக்குன்றத பத்தி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த பணவீக்கத்தை பத்தி தான் 2025 குரூப் 4 இப்ப கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுதான் இங்க டார்க் பண்ணியுமே கொடுத்து வச்சிருக்கேன். சரி, ஓகே, அப்படி இது என்ன சொல்ல வருதுன்னு பார்ப்போம். சில்லறை பணவீக்க அதிகரிப்பு எப்போதுமே கொள்கை வகுப்பாளர்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் சொல்றாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். அடுத்து, இது சமூகத்தில் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு மிக பெரும்பாலான நெருக்கடியை ஏற்படுத்துகிறது. ஆமா, பணவீக்கம்னு இருந்தாலே ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து, ஆண்டு நுகர்வோர் விலை குறியீட்டு எண் பணவீக்கம் தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் 2020 இருந்து 25 வரை இந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டின் சராசரி வளர்ச்சி விகிதம் 5.8%. இது இந்தியாவோட சராசரி 5.6 விட அதிகமா இருக்குன்றதுதான் சொல்லியிருப்பாங்க. இதுதான் குரூப் 4லயுமே கேட்டு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் கட்டாயமா திரும்ப திரும்ப வரும். அப்படி இல்ல குரூப் 2A மெயின்ஸ் போனாலும் இல்ல குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப்ல போனாலும் நம்ம மெயின்ஸுக்கு கீ பாயிண்டா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸாவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து, 2024-25 மாநிலத்தின் பணவீக்கம் 4.8% குறைந்தது. இதே காலகட்டத்தில் இந்தியா பாத்தீங்கன்னா 4.9%-ஆவே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்ப்போம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சில்லறை பணவீக்க மேலாண்மையில் தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டதால் 20 முதன்மை மாநிலங்களோட ஒப்பிடுகையில் 2023-25 நாங்க இயர் தப்பா கொடுத்திருக்கேன். 2023-24 மிக குறைவான அளவில் சில்லறை பணவீக்கம் நிலவிய மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் தான்? 8வது பிளேஸ். ஓகேங்களா? அதாவது பணவீக்கம் அதிகமா இருக்கிற மாநிலம், கம்மியா இருக்க மாநிலம் பிரிச்சிருப்பாங்க. அந்த கம்மியா இருக்க மாநிலத்துல நம்ம எத்தனாவது ரேங்க்ல இருக்கோமா? 8th ரேங்க்ல இருக்கும். ஓகேங்களா? எத்தனாவது ரேங்க்னு கேட்டாங்கன்னா 8th ரேங்க். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்றது தெரியணும்ல, அதே மாதிரி லாஸ்ட் ரேங்க் யாருன்றது தெரியணும்ல, அதான் இங்க கொடுத்திருப்பேன். நல்லா பாத்துங்க. இந்திய சராசரி 5.36% விட அதிகமான பணவீக்கம் ஹரியானாவில் உள்ளது. அதாவது நம்ம இங்க பணவீக்கம் கம்மியா இருக்க மாநிலங்கள் 8th பிளேஸ் பார்த்தோமா,
இந்த ஹரியானா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சார்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது அப்படியே தலைக்கல. ஹரியானா தான் 6.5% வச்சுட்டு இந்தியாவிலேயே அதிக பணவீக்கம் இருக்கக்கூடிய ஸ்டேட்டா இருக்கு. ஓகேங்களா, இந்தியாவில அதிக பணவீக்கம் கொண்ட ஸ்டேட் எதுன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா தான். இதற்கு அடுத்தபடியா தான் நமக்கு ஒடிசா ஸ்டேட் வருவாங்க, அதுக்கப்புறம் ராஜஸ்தான் வரும். ஓகேங்களா, அப்ப இந்தியாவிலேயே எந்த ஸ்டேட் சார் பணவீக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்கன்னு பார்த்தா சத்தீஸ்கர் தான். ஓகேங்களா, இந்த சத்தீஸ்கர் தான் இந்தியாவிலேயே மிக குறைந்த பணவீக்கம் கொண்ட ஒரே மாநிலம். அவங்க எவ்வளவு சார் வச்சிருக்காங்கன்னா 3.49%. ஓகேங்களா, அப்ப இந்தியாவிலேயே பணவீக்கம் ரொம்ப ரொம்ப கம்மியா வச்சிட்டு இருக்க ஸ்டேட் எதுன்னு கேட்டா சத்தீஸ்கர். இந்தியாவில பணவீக்கம் ரொம்ப அதிகமா இருக்கிறது யாருன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா. இல்ல தமிழ்நாடு மட்டும் பணவீக்கத்துல எத்தனாவது பிளேஸ்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா 8th பிளேஸ்ல இருக்கும். ரொம்ப முக்கியங்க. அது இல்லாம இந்த ஒரு மாநிலம் தான் ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த 4% பணவீக்க அளவை விட குறைவாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட்னு இருந்தா அந்த ஸ்டேட்டுக்கு 4% தான் பணவீக்கம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லும். பட் அதை விட கம்மியா வச்சிட்டு இருக்க ஒரே ஸ்டேட் யார் தானா, நம்ம இந்த சத்தீஸ்கர் தான் சொல்றாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆல்ரெடி பார்ட் 1 நான் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையுமே பாத்துங்க. அடுத்த பேஜ் போயிடுவோம். இங்க என்ன சொல்ல வரானா, பணவீக்க புள்ளி விவரங்கள் சார்ந்த எந்த ஒரு பகுப்பாய்வும் பொருட்களின் தொகுப்பு விலைகளை புரிந்து கொண்டு கணக்கிடப்படாமல் முழுமை அடையாது. ஆமா, அதாவது பணவீக்கங்களுடைய ரேட் ஏறுதுன்னா அது மொத்தமா வந்த ஒரு பொருளுடைய ரேட் ஏறத்தை பொறுத்துதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணானது மாநிலம் சார் பொருட்களின் தொகுப்பை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஆமா, அதாவது நுகர்வோர் விலை குறியீட்டுனா ஒரு பொருள் வாங்குறோம், அந்த பொருளுக்கு நுகர்வோர் எவ்வளவு ரேட் ஃபிக்ஸ் பண்றாரோ அதுதான் நுகர்வோர் குறியீட்டு. அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பொறுத்து தான். ஏன்னா நம்மளுடைய பஞ்சாப்ல ஒரு சில பொருள் ஈஸியா கிடைக்கும், ஹரியானால ஒரு சில பொருள் ஈஸியா கிடைக்கும், தமிழ்நாட்டுல ஒரு சில பொருள் ஈஸியா கிடைக்கும். ஆனா இந்த ஈஸியா கிடைக்கிற பொருள் மற்ற ஸ்டேட்ல ஈஸியா கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. அப்ப அதை பொறுத்து தான் நுகர்வோர் குறியீட்டு அமைப்பாங்கன்ற மாதிரி இதை கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பொருளுக்கும் வெவ்வேறு அளவிலான மதிப்பீட்டே வழங்கியது. இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் இது. அடுத்து, எடுத்துக்காட்டாக மகாராஷ்டிராவின் நுகர்வோர் விலை குறியீட்டின் தொகுப்பில் உணவு பானங்கள் 40.6%, குஜராத்தின் நுகர்வோர் விலை குறியீட்டின் 47% சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒன்னா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாம் விட நமக்கு அடுத்ததான் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்களோ அதான் ரெட் பாயிண்ட்ல கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணீங்க. இந்திய அளவில் நுகர்வோர் விலை குறியீட்டின் தொகுப்புடன் ஒப்பீடுகளில் தமிழ்நாட்டில் உணவு பானங்கள் மது எரிபொருளுக்கான மதிப்பீட்டின் குறைவாக உள்ளது. ஓகேங்களா, இந்தியால மற்ற ஸ்டேட்டை கூட ஒப்பிட சொல்ல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கான், ரொம்ப கம்மியாவே இருக்கு, நமக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்திய அளவில் வளம் மிக்க மாநிலமாக எந்த ஸ்டேட் இருக்கான், தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த பேஜ் பார்ப்போம். இவ்வளவு நேரம் நம்ம வேற டாபிக் பார்த்திருந்தோமா, இப்ப அப்படியே வேளாண்மைக்குள்ள வருவோம். ஏன்னா இந்த வேளாண்மையில இருந்தா நமக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. அப்ப இதே டாபிக் உள்ள கரண்ட் டீடைல் என்னென்ன சார் தெரியணும், குரூப் 2 மெயின்ஸ் பிளஸ் பிரிலிம்ஸ் ரிலேட்டடானதை பார்த்துருவோம். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வேளாண்மை பெரிதும் பருவமழையை நம்பி இருப்பதோடு மாநிலத்தில் மிக அதிக அளவில் தண்ணீரை பயன்படுத்துவதாகவும் நீர் ஆதாரங்களில் 75% இருக்கிறது. ஆமா, நம்ம கன்ஃபார்மா பருவமழை நம்பிதான் இருக்கும். ஓகேங்களா, தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று ரெண்டு பார்ப்போமா. அதுல தென்மேற்கு பருவக்காற்று மூலியமா இந்தியாவுக்கு 75% மழை பெய்யும். அதுவே வடகிழக்கு பருவக்காற்றின் மூலமா தென் மாநிலங்களுக்கு மட்டும் 35% மழையை பெறும். அந்த மாதிரி தமிழ்நாடு பருவமழையை மட்டும் தான் நம்பி இருக்கு, 75% மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அதை விட அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மாநிலம் சராசரியாக, நம்ம தமிழ்நாடு தான் சொல்றாங்க, சராசரியாக 955.6 மில்லிமீட்டர் தான் ஆண்டு மழை பொழிவு பெறறோமா கரண்ட்ல. ஓகேங்களா, இது வருஷத்துக்கு மாறுபட்டாலுமே கூட ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வறட்சிக்குமே இட்டு செல்லுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இப்போதைக்கு சராசரி எவ்வளவா 955.6 நமக்கு தெரியும். ஓகேங்களா, அடுத்து மாநிலத்தின் மேற்பரப்பு நீர் எவ்வளவு மில்லியன்னா 24,854. இதெல்லாம் பர்டிகுலரா தனியா அப்ஜெக்டிவ் டைப்ல கேட்கறதுக்கு 100% பாசிபிலிட்டி இருக்குங்க, எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அப்ப நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மேற்பரப்பு நீருடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 24,854 மில்லியன் கனமீட்டர் தான் சொல்லணும். ஓகேங்களா, இருப்பினும் பயன்படுத்தக்கூடிய நிலத்தடி நீர் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 22,423. மேற்பரப்பு நீர் 24,000 சில்லற இருந்தா கூட அதுல நம்ம பயன்படுத்துறது எவ்வளவா 22,000 சில்லற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து மாநிலத்தில் தனிநபருக்கு கிடைக்கும் நீரின் அளவு. ஓகேங்களா, இந்த ரேஷியோ படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் எவ்வளவு கிடைக்கும் கேட்டாங்கன்னா
900 கனமீட்டராக உள்ளது. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 900 கனமீட்டராக உள்ளதுன்ற மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த டேட்டா எல்லாமே தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை தான். ஓகேங்களா, இது தேசிய சராசரி 2200 கன மீட்டரை விட மிகவும் குறைவு. அப்ப நம்ம நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கு ஒரு கனமீட்டர் 2200 கொடுத்திருக்காங்க. அதை விட தமிழ்நாடு கம்மியா பயன்படுத்துறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த டாபிக் பார்ப்போம். இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2023-24 ஆண்டில் தமிழ்நாட்டில் வேளாண்மையின் மொத்த மாநில மதிப்பு கூட்டல் நடப்பு விலையில். ஓகேங்களா, நம்ம லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் வேளாண்மையில இருந்து எவ்வளவு ஏர்னிங்ஸ் ஈட் இருக்கும்னு கேட்டாங்கன்னா நடப்பு ஆண்டு மதிப்புல 1.5 லட்சம் கோடியா இருந்திருக்கான் நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சைட்ல. ஓகேங்களா, அடுத்து உற்பத்தி, மனை வணிகம், கட்டுமானம், வர்த்தகம் மற்றும் பழுதுபார்ப்பு சேவைகளை அடுத்து மாநிலத்தின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் வேளாண்மை 5%. ஓகேங்களா, அந்த 1.5 லட்சம் கோடி தான் நமக்கு ஓவராலா 5% தருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது ஓவரால் துறைகள்ல, ஓகேங்களா, மொத்த துறைகள்ல 5வது பெரிய துணைத்துறையாக அமைஞ்சிருக்கா இந்த வேளாண்மை. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்க, வேளாண்மையும் அது தொடர்பான செயல்பாடுகளும் 41.1% ஊரக மக்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குறதுல. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டுங்க. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வேளாண்மை மற்றும் அதனை சார்ந்த தொழில்களுக்காக தமிழ்நாட்டுல எத்தனை பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்காங்கன்னு கேட்டா 41.1%. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஓகேங்களா, அடுத்து பாத்துங்க, 2021-22 காலகட்டத்துல 92.3 லட்சம் விவசாயிகள் 64.5 லட்சம் ஹெக்டார் பரப்பில் பயிரிடுகின்றனர். ஓகேங்களா, அதாவது 1 கோடி கிட்ட இருக்கக்கூடிய விவசாயிகள் 64.5 லட்சம் ஹெக்டார் நிலத்துல வந்து பயிர் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லுது. அடுத்து அவர்களில் பெரும்பாலானோர், அதாவது 93.5%, அந்த 92.3 லட்சத்துல 93.5% எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 85.3 லட்சம் அவங்க சிறு குறு விவசாயிகள் ஆவார்கள். ஓகேங்களா, அப்ப மீதி இருக்கக்கூடிய யாருன்னா இந்த பண்ணையாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, மிகப்பெரிய அதோட நிலத்தை வச்சுட்டு விவசாயம் பண்றவங்க, அவங்க மீதி. அவங்கள போக சிறு குறு விவசாயிகள் மட்டுமே 85.3 லட்சம் விவசாயிகள் இருக்காங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, மொத்த சாகுபடி பரப்பில் 62.7% அவர்கள் வசம் உள்ளது. யார்கிட்டயா? நம்ம இந்த சிறு குறு விவசாயிகள் கிட்ட மட்டும்தான் 62.7% இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அவங்க கிட்ட அவ்வளவு இருந்தா கூட அவங்க வெறும் சராசரியா 0.7 ஹெக்டர் நிலத்தை தான் யூஸ் பண்றாங்க இண்டிவிஜுவலா அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் விட மேல நம்ம ரெட் லெட்டர்ல கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த பாயிண்ட்க்கு போயிடுவோம். ஓகே, பாசன நீர் தொடர்பான சவால்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டின் வேளாண் துறை கவனிக்கத்தக்க அளவில் விளைச்சல்களை எட்டியுள்ளது. ஓகேங்களா, 2022-23 ஆண்டில் எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறனில் நாட்டிலே தமிழ்நாடு முதலிடம் உள்ளது. இது குரூப் 4 2025 கொஸ்டின். ஓகேங்களா, இது ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோலவே போட்டிருப்பேன். அடுத்து மக்காச்சோள உற்பத்தி திறனிலும் 2ஆம் இடம், நெல் உற்பத்தி திறனிலும் 3ஆம் இடம். இதைதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அப்ப இந்த பிபிடில இருக்கக்கூடிய இந்த டேட்டா கேட்டிருக்காங்கன்னா அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த டேட்டாவோ இல்ல இதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய டேட்டாவோ 100% கேட்பாங்க. ஃபுல்லாவே பார்த்துருவோம். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்ப தொழில்துறை பார்ப்போம். வேளாண்மை துறை பார்த்தோம் பாத்தீங்களா, அதுல எப்படி குரூப் 4ல கேட்டதுனால தொழில்துறை குரூப் 2ல கேட்கலாம். ஓகேங்களா, நாட்டிலேயே மிகவும் வளர்ந்த மற்றும் பன்முகப்பட்ட தொழில் தளங்களை கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்னா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2024-25 நிலவரப்படி மாநிலத்தில் மொத்தம் எத்தனை கம்பெனி இருக்கான்? மொத்த தொழிற்சாலைகள் 39,666. இந்த நம்பர்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல கேட்கறது சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை கொண்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டா தமிழ்நாடு தான். இதெல்லாம் கண்மூடித்தனமா நம்ம எல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்கன்ட்டு. ஓகேங்களா, அப்ப இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஓகேங்களா, மேலும் தொழிற்துறையில் பணிபுரிவர்களின் எண்ணிக்கை, அதாவது இந்த தொழிற்சாலைகள் 39,666 பேர் இருந்தா கூட, சாரி 66 ஃபேக்டரிஸ் இருந்தா கூட அதுல இருக்கக்கூடிய பணியாளர்கள் எவ்வளவா? 27.75 லட்சம் பணியாளர்கள் இருக்காங்களாம். அப்ப ஃபேக்டரிஸும் நம்ம கிட்ட தான் அதிகம், அதுல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களும் இந்தியாவிலேயே நம்ம தான் அதிகம். ஓகேங்களா, அடுத்து முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்தில், ஓகேங்களா, ஒரு ஃபேக்டரின்னு ரன் பண்றோம், அதுல நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா,
அதுல நம்ம என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5.35 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணதுல குஜராத்துக்கு அடுத்தபடியாக நம்ம தொழில்துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல 2வது இடத்துல இருக்குமா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவே மொத்த உற்பத்தி இன்வெஸ்ட் பண்றோம், அதுல இருந்து உற்பத்தி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த உற்பத்தி எடுக்கக்கூடிய அந்த காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டா 14.44 லட்சம் கோடி. அந்த பிளேசஸ்ல பார்த்தா நம்ம 3வது இடத்துல இருக்குமா. ஓகேங்களா, அப்ப நம்ம முதலீடு பண்றதுல செகண்ட் ஸ்டேட், அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் இன்கமா வரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா, அடுத்து மொத்த மதிப்பு கூட்டலில், ஓகேங்களா, இப்போ ஓவரால் ப்ராடக்ட்டை நம்ம வெளியே எக்ஸ்போர்ட் பண்ண சொல்ல அந்த மொத்த மதிப்பு கூட்டத்துல 2.27 லட்சம் கோடியில 3வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா, அப்ப செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப தெளிவாவே நமக்கு தெரியணுங்க. ஓகேங்களா, அடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க, தமிழ்நாட்டின் முக்கிய தொழில்களில் வாகனங்கள், ஆடை அணிகலன், தோல் மற்றும் தோல் பொருட்கள், ஜவுளி, கணினி, மின்னணு மற்றும் ஒளியியல் பொருட்கள், இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் ஆகிய அடங்கும். இயற்கூர்திகள் அதாவது மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அடுத்து ஆடை அணிகலன், தோல் மற்றும் தோல் பொருட்கள் ஆகியவற்றின் மொத்த உற்பத்தியில், ஓகேங்களா, இந்த திங்ஸ் எல்லாம் மொத்தமா ஒரு ஸ்டேட்குள்ள உற்பத்தி பண்றதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். 100% இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க, இண்டிவிஜுவலா கேட்பான். மின்னணும்னா தமிழ்நாடு, ஒளியியல்னா தமிழ்நாடு, ஜவுளினா தமிழ்நாடு, கணினினா தமிழ்நாடு, தோல் மற்றும் தோல் பொருட்கள்னு கேட்டாலும் தமிழ்நாடு. ஓகேங்களா, அப்ப இது எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் யாரதான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்களா, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஜவுளி, இயந்திரங்கள், கருவிகள், கணினி, மின்னணு மற்றும் ஒளியியல் பொருட்களில், ஓகேங்களா, அந்த பொருட்கள்ல மட்டும் எத்தனாவது பிளேஸ்ன்னு கேட்டீங்கன்னா 2வது இடத்துல இருக்குமா. ஓகேங்களா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொருட்கள் உற்பத்தி பண்றதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், ஆனா அந்த பொருட்கள்ல கையாளுறதுல தமிழ்நாடு செகண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து பொறியியல் பொருட்கள், மின்னணு பொருட்கள், ஆயத்த ஆடைகள், பருத்தி நூல், கைத்தொறி பொருட்கள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியிலும் மாநிலம் முன்னிலையில் உள்ளது. ஓகேங்களா, அப்ப இந்த பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுல, ஏற்றுமதி பண்றதுல யார் தான் ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா படிச்சு வச்சுக்கணுங்க, நோட் கூட பண்ணி வச்சுங்க. அப்படி இல்ல பிபிடி வேணும்னா கூட நான் அதுக்கு ஒரு வழி சொல்லிட்டு அதையுமே ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, அடுத்த டாபிக் பார்ப்போம். இந்த டாபிக் தான் நம்ம வீடியோடைய கடைசி பார்ட். அப்ப இந்த டாபிக்ல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, தொழில்துறை மொத்த மாநில மதிப்பு கூட்டல் பங்களிப்பு. ஓகேங்களா, தொழில்துறையில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இல்ல என்னென்ன ஒர்க் அதிகமா நம்மளுடைய மதிப்பு அளிக்கக்கூடிய அந்த மாநில உற்பத்தியை கொடுக்குறாங்கன்னு பாத்துருவோம். ஓகேங்களா, இருக்கிறதுலே இந்தியால எது ரொம்ப அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு உற்பத்தி துறை தான். ஓகேங்களா, உற்பத்தி துறையில தான் நம்ம என்னவா இருக்குமா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதாவது தொழில்துறை மொத்த மாநில மதிப்பு கூட்டத்துல உற்பத்தி துறை தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எவ்வளவு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. அடுத்து செகண்ட் பிளேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கட்டுமானம், தேர்ட் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம், எரிவாயு, நீர் வழங்கல் மற்றும் இதர பயன்பாடு. ஓகேங்களா, கடைசியில தான் கனிம சுரங்கங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா, அப்ப தொழில்துறை மொத்த மாநில மதிப்பு கூட்டல்ல இப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இத உற்பத்தி பண்ற அடிப்படையில கால வரிசைப்படுத்தணும்னு கேட்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் உற்பத்தி, 2வது கட்டுமானம், 3வது வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம், 4வது கனிம சுரங்கம் தெரியணும். ஓகேங்களா, அடுத்து பாத்துங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கடைசி பாயிண்ட், உத்தியம் தளத்தில். ஓகேங்களா, உத்தியம்னு சொல்லிட்டு எம்எஸ்எம்இக்குன்னு ஒரு தளம் இருக்கும், அந்த தளத்துல பாருங்க, உத்தியம் தளத்தில் பதிவு செய்யப்பட்ட 35.56 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் 2023-24 நாட்டிலேயே 2வது இடத்துல யார் தான் இருக்காங்களாம், தமிழ்நாடு இருக்காங்க. இதெல்லாம் 100% கேட்பாங்க எக்ஸாம்ல, நோட் பண்ணி வச்சுங்க. உத்தியம் தளத்துல பதிவு செய்யப்பட்ட 35.56 லட்சம் சிறு குறு தொழிலாளர்கள்ல நம்மளுடைய தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் இருக்கான், செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடுத்தடுத்து பார்ப்போம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.